ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஒரு AWS ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி செட்டப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரௌசரில் போய் AWSன்னு சர்ச் பண்ணலாம். ஃபஸ்ட் வர AWS வெப்சைட்டை ஓப்பன் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா AWS ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டயர்னால் என்னென்னா AWS ப்ரொவைட் பண்ணுற சில ஃபீச்சர்ஸை வந்துட்டு நம்ம ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண முடியாது, அதுக்கும் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈச் சர்வீஸ்க்கு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எந்த பில்லோ ஜென்ரேட் ஆகாது. இந்த லிமிட்டை தாண்டி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பில் ஜென்ரேட் ஆகி நம்மளை சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த AWS பில்லிங் மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இவங்க வந்து பே ஆஸ் யூ கோ அப்படின்ற மாடலாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது நம்ம எவ்வளோ ரிசோர்ஸஸ் கன்சியூம் பண்ணுறோமோ அதுக்கு வந்துட்டு இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட EB பில்லே எடுத்துக்கலாமே. நம்ம எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு மாதம் நம்மளுக்கு வந்துட்டு பில் ஜென்ரேட் ஆகும் இல்லையா. அதே மாதிரி இந்த AWSல நம்ம எவ்வளோ AWSோட ரிசோர்ஸஸை கன்சியூம் பண்ணுறோமோ அதுக்கு பில் ஜென்ரேட் ஆகும். நம்ம மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதையே நம்ம ஹோஸ்டிங்கர் கூட கம்பேர் பண்ணோன்னா ஹோஸ்டிங்கர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் மாடல். அதாவது இனிஷியலாக நம்ம வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணி அதுக்கு பே பண்ணிவிடுவோம். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் AWS வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. இது வந்துட்டு பே ஆஸ் யூ கோ அப்படின்ற மாடலில் ஃபாலோ பண்ணுது. அதாவது எவ்வளோ ரிசோர்ஸஸ் கன்சியூம் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம பே பண்ணணும் மாதம். இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே க்ரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட்னு இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ரூட் யூசர் இமெயில் அட்ரஸ் அண்ட் AWS அக்கௌண்ட் நேம் கேட்குது. நான் இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். மணிகண்டன் official@gmail.com. AWS அக்கௌண்ட் நேம் வந்து மணி கோட்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ வெரிஃபை இமெயில் அட்ரஸ்ன்னு கிளிக் பண்ணோன்னா நம்ம மெயிலுக்கு வந்துட்டு ஏதோ வெரிஃபிகேஷன் கோடு அமைச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கு. இதை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இமெயில் வந்துட்டு வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்மளோட பாஸ்வேர்ட் கொடுக்கணும். நான் பாஸ்வேர்ட் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கண்டினியூ ஸ்டெப் 1 of 5. பாஸ்வேர்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்க சொல்லுது. நான் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். இப்போ வந்து என் பர்சனல் யூஸ்க்காக இதை க்ரியேட் பண்ணுறேன். அதனால் எங்கள் பர்சனல் யூஸ் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேர், நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர், கண்ட்ரி கோடு வந்துட்டு இந்தியா, ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். இந்தியா, கண்ட்ரி வந்து இந்தியா. அட்ரஸ்லாம் ஃபில் பண்ண சொல்லுது. நான் அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணிடுறேன். இப்போ அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்ரி பண்ணிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ பட்டன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பில்லிங் இன்ஃபர்மேஷனுக்காக நம்மளோட கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்குது. அதையும் நான் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் பண்ணுறேன். இப்போ வெரிஃபை அண்ட் கண்டினியூ கொடுத்துருக்கேன். நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து OTP கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ப்ரைமரி பர்பஸ் ஃபார் திஸ் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. நான் இங்கே வந்து பர்சனல் யூஸ் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் ஓனர்ஷிப் டைப் வந்து இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணுறேன். இண்டிவிஜுவல் டைப் பண்ணால் இங்கே பேன் கார்டு சூஸ் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. நான் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுக்குறேன். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க நீங்கள். இங்கே வந்து பேன் கார்டு ஃபோட்டோவையும் அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. நான் பேன் கார்டு ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ என் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு நான் சப்மிட் கொடுத்துட்டேன். மறுபடியும் இங்கே வந்து எனக்கு வெரிஃபிகேஷனுக்காக மொபைல் நம்பர் கேட்குறாங்க. நான் இங்கே வந்து இந்தியா, அப்புறம் என் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். சென்ட் SMS. இங்கே செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் வந்து 4Z4H7Y. ஓகே. இப்போ வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். அதை என்ட்ரு பண்ணுறேன். வெரிஃபிகேஷன் கோடு வந்து 8079. நான் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு எந்த பிளானை சூஸ் பண்ணோன்னு கேட்குறாங்க. நான் வந்து பேசிக் சப்போர்ட் ஃப்ரீ பிளானையே சூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு AWS அக்கௌண்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் கோ டு AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம அக்கௌண்ட் வந்து இப்போ க்ரியேட் ஆகி நம்ம AWS கன்சோல்குள்ளே லாகின் ஆகிட்டோம். ஸோ லாகின் ஆகி ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் செட்டப் பண்ணோம். ஸோ அதுக்கு உங்கள் அக்கௌண்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து யூ டோன்ட் ஹவ் MFA அசைன்டுன்னு காட்டுது. ஸோ அசைன் MFAன்னு கொடுங்க. ஸோ இங்கே டிவைஸ் நேம் வந்துட்டு AWSன்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நான் அத்தன்டிகேட்டர் ஆப் யூஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து கூகுள் அத்தன்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் QR கோடு QR கோட் கொடுத்தீங்கன்னா QR கோடு வரும். ஸோ அந்த QR கோடு யூஸ் பண்ணி நீங்கள் கூகுள் அத்தன்டிகேட்டரில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அந்த அத்தன்டிகேட்டர் ஆப்லேருந்து 2 கோடு போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கோடு வந்துட்டு நான் போட்டுடுறேன். செகண்ட் கோடு வந்தும் போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு ஆட் MFAன்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் க்ரியேட் பண்ணிட்டோம் நம்ம ரூட் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு மெயின் திங்காக பண்ணோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பில்லிங்க்கு அலாரம் செட் பண்ணோம். அதாவது நம்ம அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஃப்ரீ டியர்னு நினச்சி நம்ம நிறைய சர்வீசஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணாமலே விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு பில்லு ஜென்ரேட் ஆகி AWS வந்து நம்மளுக்கு சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ண நம்ம வந்துட்டு ஒரு அலாரம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு த்ரெஷோல்ட் வேலையாக தாண்டும் போது நம்மளுக்கு மெயிலில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம போய் அந்த சர்வீஸை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு பில்லிங் அலாரம் செட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பில்லிங்குன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பில்லிங் காஸ்ட் மேனேஜர்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைட் நேவிகேஷனில் வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே பில்லிங் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து அலர்ட் ப்ரிஃபரன்ஸ்னு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு எடிட் பண்ணிட்டு இந்த 2 செக் பாக்ஸையும் செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிட்டு அப்டேட்டுன்னு கொடுத்துருங்க. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ரிசீவ் AWS ஃப்ரீ டயர் அலர்ட்ஸ் வந்துட்டு வரும். அண்ட் நம்ம வந்துட்டு ஒரு மேனுவலாக ஒரு பில்லிங் அலர்ட்ஸும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் க்ளவுட் வாட்சில். ஸோ இந்த க்ளவுட் வாட்ச் பில்லிங் அலாரம் க்ரியேட் பண்ண நம்ம க்ளவுட் வாட்ச்னு சர்ச் பண்ணோன்னா இன்னொரு AWS சர்வீஸ் இது க்ளவுட் வாட்ச்சு. ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸோ அலாரம்ஸ்ன்னு இருக்குது இங்கே லெஃப்ட் சைட் நேவிகேஷனில் அலாரம்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா பில்லிங்னு இருக்குது. ஸோ அந்த பில்லிங்குள்ளே போங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட் அலாரம்னு இருக்குது. ஸோ அந்த க்ரியேட் அலாரம் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம அலாரம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மெட்ரிக் நேம் வந்துட்டு எஸ்டிமேட்டட் சார்ஜஸ்னே விடுறேன். கரன்சி நான் USDலே விட்டுறேன். அண்ட் மேக்ஸிமம் ஸ்டாட்டிஸ்டிக்கும் வந்துட்டு மேக்ஸிமம்னு விட்டு பீரியடும் 6 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். த்ரெஷோல்ட் டைப்பையும் நான் ஸ்டாட்டிக் வச்சுட்டு கிரேட்டர் தென் எவ்வளோ அமௌண்ட், அதாவது நம்ம எவ்வளோ அமௌண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்மளுக்கு அலாரம் வரணுன்ட்டு இங்கே கொடுக்கணும். ஸோ நான் வந்து $5 கொடுக்குறேன். ஸோ USDயில் இருக்கிறதுனால $5 சம்வேர் அரவுண்ட் 430 ருபீஸ் இந்தியன் ருபீஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வந்துட்டு ஒரு டாபிக் க்ரியேட் பண்ணோம், SNS டாப்பிக்கு. ஸோ நம்மகிட்ட எந்த டாப்பிக்கும் இல்லை. ஸோ அதனால் புதுசாக வந்துட்டு க்ரியேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு க்ரியேட் நியூ டாபிக்னு கொடுத்துட்டு இந்த நேம் வந்துட்டு நான் அப்படியே விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எந்த மெயிலுக்கு நம்ம நோட்டிஃபை பண்ணுறோன்றத வந்துட்டு இங்கே கொடுக்கணும். ஸோ என் மெயில் ஐடி வந்துட்டு நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போ க்ரியேட் டாபிக்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் விட்டு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அலாரம் நேம் வந்துட்டு நான் பில்லிங் அலாரம்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு க்ரியேட் அலாரம்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து அலாரம் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இங்கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு வார்னிங் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா திஸ் ஆக்ஷன் சென்ஸ் அ மெசேஜ் டு SNS டாபிக் வித் அன் எண்ட் பாயிண்ட் தட் இஸ் பெண்டிங் கன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது இந்த அலாரமுக்கு நம்ம ஒரு மெயில் கான்ஃபிகர் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மெயிலில் போய் நம்ம வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ நம்ம மெயிலை செக் பண்ணோன்னா உங்களுக்கு அலாரம் எதுவுமே வரல இங்கே இன்னும். ஸோ உங்கள் ஸ்பேம்லேயும் ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. ஸோ ஸோ பார்த்திங்கன்னா ஸ்பேமில் வந்திருக்கு. ஸோ நான் வந்துட்டு ரிப்போர்ட் நாட் அ ஸ்பேம் கொடுத்துட்டு ஸோ இதை வந்துட்டு கன்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன்
கொடுக்குறேன். ஸோ இது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம க்ளவுட் வாட்சுக்கு போய் மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா ஸோ அந்த வார்னிங் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பில்லிங் அலாரம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பில் எப்போ $5 எக்ஸீட் ஆகுதோ அப்போ வந்து நம்மளுக்கு மெயில் வரும். பேஸ்ட் ஆன் தட் நம்ம வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன செட்டப் பண்ணோன்னா இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸை இந்த ரூட் யூசர் வச்சு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஏன்னா ரூட் யூசர் க்ரெடென்ஷியல்ஸ் வந்து ஹேக் பண்ணி காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டை வந்துட்டு ரிட்ரீவ் பண்ண முடியாது. அவங்களால வந்துட்டு பில்லிங் எல்லாத்தையும் மாற்றலாம், அக்கௌண்ட்டை ஷட் டவுன் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா ரூட் யூசரை வந்துட்டு இந்த பில்லிங் அந்த மாதிரி ரிலேட்டட் ஒர்க்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கின்னு மற்ற டே டு டே AWS ஆப்ரேஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம இன்னொரு யூசர் க்ரியேட் பண்ணி அந்த யூசரை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டே டு டே ஆக்ஷனை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இங்கே வந்துட்டு IAMன்னு சர்ச் பண்ணோம். ஸோ IAMன்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போனோன்னா நம்ம வந்துட்டு இங்கே யூசர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நேவிகேஷனில் யூசர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போனோன்னா நம்ம வந்து இங்கே யூசர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யூசரை க்ரியேட் பண்ண நான் க்ரியேட் யூசர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு யூசர் நேம் என்னன்னு கொடுக்கணும். ஸோ நான் இங்கே வந்து மணி கோச்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த செக் பாக்ஸ் ப்ரொவைட் யூசர் ஆக்சஸ் டு AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். ஸோ அந்த யூசருக்கு கன்சோல் ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் வந்துட்டு இங்கே செக் பாக்ஸை செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நான் ஐ வாண்ட் டு க்ரியேட் IAM யூசர். நெக்ஸ்ட்டு ஆட்டோ ஜென்ரேட்டட் பாஸ்வேர்ட் ஆர் கஸ்டம் பாஸ்வேர்ட். ஸோ இப்போதைக்கு நான் இப்போ கஸ்டம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ என் பாஸ்வேர்டை போட்டு இங்கே யூசர்ஸ் மஸ்ட் க்ரியேட் அ நியூ பாஸ்வேர்ட் அட் தி நெக்ஸ்ட் சைன்இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வேறு யாருன்னா ஒரு யூசரை க்ரியேட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இதை செக் பண்ணி அவங்க வந்துட்டு புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து நானே யூஸ் பண்ணுறதுனால நான் இதை வந்துட்டு அன்செக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்மளுக்கு எதனா குரூப் இருந்தால் அந்த குரூப்பில் இந்த யூசர் ஆட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ எந்த குரூப்பும் இல்லை. ஸோ அதனால் நான் வந்துட்டு அட்டாச் பாலிசிஸ் டைரக்ட்லின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுக்க நான் இங்கே செகண்ட் ஒன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ்ன்னு இருக்குது. ஸோ இது வந்து எல்லா AWS சர்வீஸையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெர்மிஷன் இருந்துச்சுன்னா. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து க்ரியேட் யூசர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு யூசர் க்ரியேட் ஆகிடுவாங்க. ஸோ க்ரியேட் ஆன பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா கன்சோல் சைன்இன் URLன்னு இருக்குது. ஸோ இந்த URLை வச்சு நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த URLை நான் புக் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ புக் மார்க் மேனேஜர். ஸோ இங்கே நியூ புக் மார்க். ஸோ இதை வந்துட்டு நான் புக் மார்க் பண்ணிக்கினேன். ஸோ இந்த URLல வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட் ஐடி வந்துட்டு அப்பண்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம இந்த URL யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகி பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அதுக்கு தான் இந்த URL வந்துட்டு நான் புக் மார்க் பண்ணிக்கினேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அட்மின் யூசரை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம டே டு டே ஆப்ரேஷனை வந்துட்டு அந்த அட்மின் யூசர் மூலிமா பெர்ஃபார்ம் பண்ணோம். ரூட் யூசர் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ அந்த அட்மின் யூசர் மூலிமா லாகின் ஆகலாம். ஸோ நான் இதை வந்துட்டு லாக் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே புக் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா ஓகே புக் மார்க் வந்து கரெக்டாக க்ரியேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு மாடிஃபை பண்ணிடுறேன். ஸோ இங்கே புக் மார்க் மேனேஜர் எடிட். ஸோ நேமுக்கு பதிலாக நான் வந்துட்டு URL கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த புக் மார்க் போனோன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரீஃபில் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே வந்து யூசர் நேம் வந்துட்டு மணி கோச். ஸோ அங்கே க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அட்மின் யூசர் மூலிமா க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த யூசர் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டே டு டே ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணலாம். லைக் எதனா நம்ம சர்வீஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா இந்த யூசர் மூலிமா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் எதனா சர்வீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணனா நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஃப்ரீ டயரில் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டயரில் என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு இங்கே இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு லாம்டா சர்வீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஃப்ரீ டயரில் லாம்டாக்கு இங்கே வந்துட்டு என்ன லிமிட் வச்சுருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சர்வீஸை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எப்போவுமே பெட்டராக இருக்கும். ஸோ தட் நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஃப்ரீ டயர்லேயே இருப்பீங்க. AWS வந்து உங்களுக்கு வந்துட்டு மணி சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு AWS அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கு தேவையான செட்டப்லாம் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எதனா வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்துட்டு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்னும் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.